கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கரத்தில் இருந்துன்னா நாம் எப்படி அவரை பற்றி அறிஞ்சிருக்கணும். அவரை பற்றி அறியணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். அதுதான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த 1 பேதுரு 5:6 உள்ள வசனங்களில் உள்ள மற்ற கருத்துக்களெல்லாம் நம்ம படிக்கும்போது அந்த வசனத்துக்கு எப்படி ஆண்டவர் ஏற்ற காலத்தில் செய்வார் அப்படிங்கிறத நாம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஆள்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலன்னாக்கி அவங்கள பற்றி அவங்க குணங்களை அவங்களுடைய நடத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள நம்புவோம். பார்த்திங்களா, அது மாதிரி ஆண்டவரை பற்றி நம்ம முழுமையாக அந்த ஆபிரகாம் மாதிரி நம்பி பள்ளியிடத்துக்கு செலுத்தினது போல் அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார். அதை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்ததுனால அவர் நம்பிக்கையோடு தான் போனார். அதனால தான் விசுவாசம் தகப்பனார். அது மாதிரி நமக்கு விசுவாசம் வேணும்னாக்கி ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் சொன்னதை எப்படி செய்வார் அப்படிங்கிறத நம்ம அவருடைய குணங்களை அவர் என்ன செய்வாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களின் ஆழங்களை எங்களுக்கு கற்றுத்தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்தும்படி உங்களுடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் உண்மை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நீங்கள் எப்படி செய்வீங்க, எப்படிப்பட்டவர், எப்படி எங்களை நடத்துகிறீங்க, எப்படி அந்த வாக்கு தத்துவத்தை தந்து எங்களை நடத்துகிறீங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை எப்படி பாதுகாக்கிறீங்க என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த பிசாசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களிலிருந்து எங்களை மீட்டெடுக்க வல்லமுள்ளவர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது தான் தகப்பனே இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்று இந்த விசுவாசத்தோடு இந்த வசனங்களை தியானிக்கும் போது எங்களோடு கூட நீ பேசி எங்களை வழிநடத்தத்தக்கதாக நம்ம ஜெபிக்கிற சுவாமி. வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட ஆவியானவர் பேசி வழிநடத்த உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக்கணுமா ஜெபிக்கிறோம். நிதானத்தினுடைய பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு கர்த்தரை யாருன்னு அறிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கரத்துலேருந்து நம்ம உயர்வை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எப்படி அவரை அறிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உயர்வை யாருமே தட்டி கழிக்கவே மாட்டோம். எல்லாருமே உயர்வடையணும், நல்லா மேலே நல்லா சம்பாதிக்கிறதுல ஆகட்டும், மற்ற எல்லா வசதி மற்ற எல்லா காரியங்களிலும் நம்ம உயர்வாக இருக்கணும், நல்லா உயர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம விரும்பாமல் யாரும் இருக்க மாட்டோம். அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருடைய கரத்துலேருந்து தான் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய மூளைக்கு நம்முடைய சிந்தனைக்கு வர மாதிரி நம்ம உயர்வை பெற்றுக்கொண்டால் அது நிரந்தரமாக இருக்காது. அதனால் ஆண்டவர்லேருந்து நம்ம கரத்துலேருந்து தான் பெற்றுக்கொள்ளணுங்கிறத தாவீதெல்லாம் அப்படி தான் சொல்கிறாரு. உங்களுடைய கரத்தில் தான் நாங்கள் இருக்கோம், உங்களுடைய கரத்துலேருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அதனால அவருடைய வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அப்படி தாவீதினுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதுதான் ஆசீர்வாதம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்க, தகுந்த சொந்த விருப்பத்தின்படி சம்பாதிச்சவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும். அதனால ஆண்டவருடைய கரத்துலேருந்து தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், உயர்வை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த கரங்கள்லேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கி நம்மளுடைய குணங்கள் மாறணும். நிறைய குணங்கள்லாம் இந்த குணங்கள் இருந்ததுன்னா நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போவோங்கிறது தான் நம்ம முதலாவது நம்ம தியானிக்கணும். தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணரலாம். பிசாசனம் தான் நிறைய காரியங்களை நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி போகிறதுக்கு கொடுப்பான். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நடத்த விடாமல் தடுக்கிறது ஒரே பிசாசு தான் தடுக்கான். அப்போது நம்ம அந்த பிசாசின் குணங்கள் அவன் தரும் பொழுது அந்த இதில் நடக்கும் பொழுது தான் அந்த காரியங்கள் நடக்குது. அவன் சொல்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நான் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி இதனுடைய ஆழங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இந்த குணங்கள்லாம் பிசாசு நம்மகிட்ட வச்சுருக்கானா, நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத நாம் சோதித்து நம்ம அறிந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுதே உங்களோட கூட ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனங்கள்லாம் நம்ம பிசாசனம்னு சொன்னது தான். ஆனால் பிசாசனம்னு சொன்னதுனாலும் அது அந்த குணங்கள் பார்த்திங்கன்னாக்கி அந்த குணத்தை நம்ம படிக்கும்போதோ அந்த இடத்துல அவன் சொல்கிறத நம்ம பார்க்கும்போதோ பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருக்கு எதிரானது தான் சொல்கிறான். ஏன்னா ஆண்டவர் கூட இருந்ததுனால அவன் அதுக்கு மேலே போவேன்னு சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் பாதத்தை தந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவனுடைய குணங்கள் பார்த்திங்கன்னாக்கி அவன் ஒரு 5 காரியம் சொல்கிறான். முக்கியமாக நம்ம இந்த 3 சோதனை பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆண்டுகிட்ட இந்த காரியங்களை நம்ம சொல்கிறோம். நான் இதெல்லாம் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிட்ட இதை எழுதுறதுக்கு ஆண்டவர் சொன்ன ஆவியானவர் சொன்னது தான் அவர் எழுதியிருக்காரு. இது 5 காரியங்களை சாத்தான் சொன்னது நம்ம பார்த்தோம்னாக்கி முதலாவது வானத்துக்கு ஏறுவேன்னு சொல்கிறான். நான் வானத்துக்கு ஏறுவேன்னு சொன்னோம்னா வானங்கள் பூமி எல்லாம் ஆண்டவர் தான் ஆளுகை செய்தவர், அவர் தான் அண்ட சராங்களையும் படைத்தவர், அவர் தான் எல்லாத்தையும் ஆளுகை பண்ணுகிறாருன்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணும்போது நம்ம சொல்கிறோம்ல எல்லாத்தையும் ஆளுகை பண்ணது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அவன் எதுக்கு மேலே ஏறுவேன்னு சொல்கிறான்.
அப்போ எல்லாவற்றையுமே பாருங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் வந்து பார்த்திங்கனாக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு காரியங்கள் சொல்லுவார். அதுக்கு மீறி நம்ம போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் இழந்து போகிறோம். இப்போ இவனும் பாருங்கள், ஆண்டவரோட இருந்த தூதன் தான் தள்ளப்பட்டவன். அது மாதிரி அவன் சொல்கிற காரியங்கள் பூரா நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதே ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோடு கூட நீங்கள் தியானிங்க, ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். 2வது சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்கிறான். பாருங்கள், சிங்காசனத்தை உயர்த்துவான். நம்ம ஆண்டவர் சிங்காசனத்துக்கு மேலே நமக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு வருவார்னு சொல்லி நம்ம வந்து விசுவாசிக்கும். அப்போ அவர் தான் நியாயாதிபதி, நியாயத்திற்கிறவர் வரப்போகிறவர். இவன் என்ன சொல்லுவான், அதுக்கு மேலே உயர போகிறேன்னு சொல்லுவான். அப்போ எல்லாமே உயர்வை பற்றி என்ன சொல்லுவான்னா, ஆண்டவரை வந்து கீழே இறக்கிட்டு இவன் அதுக்கு மேலே இருப்பேன்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், ஆண்டவருடைய ஆலோசனையின்படி போகாமல் நம்முடைய ஆலோசனையின்படி போனோம்னாக்கி அதனால் நமக்கு தடைகள் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல எடுத்து தியானிக்கணும். அடுத்தது வந்து வடபுற ஆராதனை கூடார பகுதியில் வீட்டு இருப்பாங்க. அப்போ ஆராதனையில் ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு ஆராதனை செய்கிறோம். இந்த இடத்துல ஆலயத்தில் ஆராதனை செய்யும்போது ஆண்டவர் மட்டும் அவருடைய பிரசனத்தை தான் நம்ம உணரணும்னு நம்ம நினைக்கும். ஆனால் அதில் நான் வந்து அங்கே போய் நான் இருப்பேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் இருக்க இடத்துல அதுக்கு மேலே போவேன்னு சொல்கிறான், அதுலேயும் இருப்பேங்க. இப்போ எல்லாமே பாருங்கள், இந்த குணங்கள்லாம் இந்த மாதிரி குணங்கள்லாம் நமக்கு அவன் வந்து சொல்லியிருக்கான். நமக்கு அந்த குணங்களை பார்த்திங்கனாக்கி அந்த குணங்கள் இருந்ததுனாக்கி கண்டிப்பாக அது வந்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரிக்கவே முடியாது. அதனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அந்த பிசாசு சொல்கிறான். அடுத்து பாருங்கள், உன்னதங்களுக்கு ஏறுவேன்னு சொல்கிறான். உன்னதங்களில் ஆண்டவர் தான் வீட்டிருக்காருன்னு சொல்லி நாம் விசுவாசிக்கும். ஆனால் ஏறி நான் போவேன்னு சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கனாக்கி எல்லாமே பார்த்திங்கனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எடுத்திங்கன்னா அடுத்தது 5ஐயும் படிச்சிடலாம். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இப்போ ஆண்டவருக்கு நான் அவரே மாதிரி இருப்பேங்க. இப்போ அவரை மாதிரி இருப்பேன்னு சொல்லி சொன்னோம்னாக்கி அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் நம்ம வந்து யோசிக்கும்போது பார்த்திங்கனாக்கி இந்த 5 காரியங்களையும் பார்த்திங்கனாக்கி ஆண்டவரை வந்து அவன் வந்து ஏதோ ஆண்டவருக்கு மேலே நான் இருப்பேன், ஆண்டவருக்கு மேலானது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான். அப்போ இதை வந்து நீங்கள் இந்த வசனங்களை மூலமாக படிக்கிறதை விட இந்த வசனத்தில் உள்ள குணங்கள் வந்து நமக்கு இருக்குதா. நம்ம ஆண்டவருக்கு மேலே எல்லாம் அவரே ஒன்றும் செய்யண்டாம், நாம் அவரை விட நம்ம யோசனை பண்ணி நம்ம போயிடலாம். நம்ம தான் நிறைய படிச்சிருக்கோமே. நம்ம சிலர்லாம் அப்படி நினைக்காங்க. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டுட்டு நம்ம ஆண்டவர் நம்ம சொல்கிறது தான் இது செய்யணும்னா அது ஒன்றும் சொல்ல மாட்டார். நமக்கு சிந்தனைக்கு ஏறுறது நம்ம படிச்சிருக்கோம், நம்ம படிப்புக்கு இதுதான் நல்லா தெரியுது, அதைப்படி நம்ம நடக்கலாமேன்னு சொல்லி போய் நிறைய பேர் அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடிய காலங்கள்லாம் நிறைய வரும். நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கனாக்கி நிறைய இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பிசாசனம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த குணங்கள் இருக்காமல் நம்ம இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவராக இருக்கார். அதனால் அவன் வந்து இருதயத்தில் தான் நினச்சான்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா செய்ய முடியாதவன் அவன் வந்து இருதயத்தில் நினைக்கும் போதே அவன் நினைவு வந்து அவனை வந்து பாதாளத்துக்கு தள்ளுதுன்னு போட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கி அவன் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான்னாக்கி அவன் ஆண்டவருக்கு ஏற்ற விதமான சிந்தனைகள் அவன் கூட தான் இருந்தான். அந்த சிந்தனைகள்லாம் அவனுக்கு மேலே போனதுனால ஆண்டவர் வந்து தள்ளக்கூடிய காரியங்களை செய்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் கூட இருந்து நாம் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். உணர்ந்து கொண்டு நம்ம வாழும் பொழுதும் சில காரியங்களில் நாம் இந்த மாதிரி நினைவுகளில் நம்முடைய நினைவுகளில் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்மளை தோல்வி அடைவதற்கு பிசாசனம் கொண்டு போவோம். அந்த மாதிரி காரியங்கள் நம்மளை நிறைய பேர் தள்ளுறதை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி அந்த அவன் நினைவில் ஆண்டவரே என் நினைவுகள் வேண்டாம், ஆண்டவரே உங்கள் நினைவுகள் தான் என்னதாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அவன் வந்து அந்த நினைவு வந்ததுனால அவன் பாதாளத்து தள்ளப்பட்டான். இந்த நினைவுகள் நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரை முதலிடத்தில் வச்சு அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட இருந்தவன் தான் இந்த லூசிபேருங்கவன், பிசாசானவன். அவன் தள்ளப்பட்டுட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து வந்த குணங்கள் தான் அவனை தள்ளப்பட்டதுக்கு அவனுக்கு வந்து அந்த வாய்ப்பாக அமைஞ்சுது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது பிசாசானவன் என்ன காரியங்கள் செஞ்சாலும் சரி அதுலேருந்து நமக்கு வந்து விடுதலை தந்து நம்மளை தூக்கி எடுக்கிற ஒரு கரம் இருக்குது. ஏன்னா ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்தும்படி அவருடைய கரத்தில் இருக்கோம் அப்படிங்கிற நிச்சயத்தில் தான் இந்த காரியங்களெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒப்புவித்து நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இப்போ மற்ற 4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நிறைய அவங்களுக்கு நீங்கள் நிறைய வேத வசனங்களை படிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த காரியங்கள் நீ தெரிஞ்சுக்கும். ஏன்னா 3 திருப்பி அவன் வந்து சாத்தான் வந்து ஆண்டவர் வந்து சோதிக்கான் 40 நாள் உபவாசத்தை அப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியும். அந்த காரியங்களில் 8லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து
நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்போ பாருங்கள், ஆண்டவர் தான் அந்த சராச்சரங்களையும் படைச்ச ஆண்டவர். உலக ராஜ்யங்களை எல்லாம் படைச்சவர், ஆளுகை செய்கிறவர் எல்லாமே அவர் தான். அவரை ஏன் சோதிக்கான்? பிசாசனவன் சோதிக்கும் போது இயேசு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக ராஜ்யங்களையும் அவருள்ள மகிமையும் காண்பித்து நான் உனக்கு தருவேன்னு சொல்லக்கூடிய காரியங்களை செய்கிறான். எப்படின்னா, ஆண்டவர் படைச்சது தெரியும், அவர் தான் எல்லாத்தையும் ஆளுகிறவர்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யலாம்னா, என்கிட்ட இருக்குது. அதனால் நிறைய இப்போ நம்ம இது நல்லா யோசித்து பார்த்தோம்னா இந்த வசனங்கள் மூலமாக நிறைய பேர் பிசாசுக்கு ஏற்ற மாதிரி நடக்காங்க பார்த்தீங்களா. அதனால அவன் வந்து நிறைய சொல்கிறான், எனக்கு இந்த ராஜ்யத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு தருவேன்னு சொல்கிறான். ஆனால் இயேசுவின் ராஜ்யம் வந்து உலகத்துக்குரியது கிடையாது. ஏன்னா உலகத்துக்கு உரியது அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஏன்னா மனுஷனை இப்போ ஆண்டவர் பிரிக்கும் போதே சொல்லுவார், உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்ம வந்து அந்த காரியங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம்னாக்கி அந்த உலக அதிகாரத்துக்கு இந்த புகழ் காணாம மகிமை இதெல்லாம் நான் பிசாசனம் கொண்டாடுறான் பார்த்தீங்களா. அந்த இதுக்கெலாம் அவன் காட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அந்த காரியங்களை நமக்கு செய்யணும், நம்மளும் செய்யணும். ஏன்னா வந்து உலக காரியங்களுக்காண்டி நிறைய பேர் ஒரு வேலைக்காண்டியோ ஒரு பணம் சம்பாதிக்காண்டியோ பார்த்திங்கன்னாக்கி நிறைய வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கும். ஏன்னா ஏமாத்துறது, மற்ற பொய் சொல்கிறது, களவு செய்கிறது, அப்புறம் பிஸ்னஸ்லேயே வந்து நிறைய தவறுகள் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தோம்னாக்கி ஆண்டவர் வந்து நம்மளோட கூட இருந்தார், அவருடைய கரத்தில் இருக்கோம்னா இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு புரியுறதுக்கு தான் இந்த இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு. அது வந்து பாருங்கள், ஆண்டவர் உடனே வந்து இந்த சாஸ்தாங்கம் மாரி எல்லாம் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து நம்ம வந்து நிறைய பேர் உழுதுறதுன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து இது வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பதில் கொடுத்து அவருக்கு வந்து அவனை வந்து விரட்டுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இந்த ஆசைகளை காட்டி உலகத்தில் இதை தருவேன் அதை தருவேன் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிற காரியங்களுக்கு நம்ம செவி சாய்ச்சோம்னாக்கி நாம் வந்து ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருடைய கருத்தில் நம்ம இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய கருத்தில் இருந்தோம்னாக்கி அவர் தான் தேவன் ஒருவர் தான் எனக்கு அதிகாரம் உடையவர், அவர் தான் எனக்கு ஆராதனைக்குரியவர். இந்த சாத்தான வார்த்தைக்கு நாம் பதில் கொடுக்கணும். அப்பால போய் சாத்தானே, நான் ஆண்டவருக்கு ஒருவருக்கு தான் ஆராதனை செய்வேன், அவரை மட்டும்தான் நான் வந்து ஆராதிப்பேன்னு சொல்லி இந்த தானியெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நாம் அந்த உறுதியாக அதில் நின்னோம்னாக்கி அந்த சாத்தானுக்கு பதில் கொடுக்க நாம் வந்து ஆவியான ஒரு உதவி வேணும். ஏன்னா நம்ம நிறைய காரியங்கள் உலக காரியங்களில் நம்ம வந்து விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆசையை காட்டும்போது அவ்வளோ விழுந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஆண்டுடைய ஆவியான ஒரு உதவி செய்ய நம்ம ஜெபித்து தான் நம்ம இதை மேற்கொள்ள முடியும். நம்முடைய முதலாவது சரீரத்தை ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து உலகத்துக்கு ஏற்ற வேஷம் அதை ஒத்து போகிற மாதிரி நம்ம வாழ்க்கையை விட்டு விலகும்போது ஆண்டவர் வந்து உயர்த்ததுக்கு அவர் நம்மளை பிரித்து எடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அந்த இதையும் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இதில் நடந்தோம்னாக்கி தேவன் கீழ்ப்படிஞ்சு இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். அப்போ வந்து ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம். அவன் பிசாசானவன் எந்த காரியங்களையும் நம்மளை வந்து தள்ள முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஒரே ஒரு காரியம், ஆபிரகாம் சொல்வார், ஆபிரகாம் இந்த சண்டை போட்டு லோத்துக்கு எதிராக போயிட்டு வந்தோடனே அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கான்னு சொல்லும் பொழுது உன்னுடைய வாறு கூட வேண்டாமா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு என்ன வச்சுருக்காரு, உன்னுடைய பணமோ உன்னுடைய சொத்தோ உன்னுடைய பொருளோ எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்கிறத காரியங்களை நாங்கள் படிக்கலாம் ஆபிரகாம் சொல்கிறத. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த ஆசீர்வாதம்னாலும் ஆண்டுடைய கருத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி நம்ம இந்த விசுவாசத்தோடு நம்ம நடந்தோம்னாக்கி இந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். நம்ம வந்து எந்த காரியங்களையும் நம்ம விழுந்து போகாமல் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டு உயர்வை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ இந்த இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த பிசாசானவன் எத்தனை காரியங்களை செஞ்சாலும் ஆண்டவர் ஜெயித்தது வார்த்தையின் மூலமாக அவர் கரத்தில் நாம் இருந்தோம்னா நாமளும் அது மாதிரி ஜெயிக்க முடியும். பிதாவானவர் என்னோடு கூட இருக்கா, நான் தனியாக இருக்கலன்னு சொன்னோன்னா பிதாவானவர் சொன்னதை செய்கிறதுக்கு அவர் வந்ததுனால அது ஜெயிச்சார் பிசாசை. அப்போ நாமும் ஆண்டவர் சொல்கிறது செய்யணும்னு சொல்லி நம்ம இந்த உலகத்தில் பிரித்து எடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம அந்த இதில் அர்ப்பணிச்சிருந்தோம்னா அவருடைய கரத்தில் இருக்கோம்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னாக்கி நாமளும் வந்து சோதனையில் இந்த வேதனை கொண்டு வரும்போது பிசாசனம் கொண்டு வரும்போது நாமளும் வார்த்தையின் மூலமாக அவனை வந்து ஜெயிக்க முடியும். அப்போ இப்போ சாத்தானேன்னு சொல்லி நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயத்தை இன்னைக்கு ஆண்டவர் தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசிங்க. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம இருக்கும் பொழுது அந்த காரியங்களை ஆண்டவர் வந்து செய்கிறத நம்ம முதலாவது ஆண்டவர் உணர்ந்து கொண்டு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு ஆவியான நமக்கு உதவி செய்ய ஜெயிப்பீங்க. அடுத்தது மூணாவது பாருங்கள், நம்ம வந்து இந்த 2 காரியங்களை பிசாசனவன் ஆண்டவர் ஜெயிச்சது, பிசாசனவன் என்ன சொன்னால் அதனால் எப்படி தள்ளப்பட்டான், அந்த குணங்கள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம படித்தோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கி அதுக்கு உதாரணம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்தை நம்ம படித்தோம்னாக்கி அந்த வசனங்களுடைய கருத்து நமக்கு தெரியும் அப்படிங்கிற
அப்படிங்கிறத நம்ம செஞ்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் தேவன் நம்மளை ஏன் உயர்த்தணும்? இப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோட கூட இருந்தால் தான் அந்த கீழ்ப்படுதல், இந்த சரீரத்தெல்லாம் ஒப்பு கொடுத்தா தான் அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னேன் பாருங்கள். அதெல்லாம் நமக்கு வேணும்னா அவர் வந்து ஏன் உயர்த்தார் நம்மளை? அவர் உயர்த்தன்னு அவசியமே இல்லையா? ஏன் உயர்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவர் யாருன்னு தெரிஞ்சுட்டா தான் நம்மளை உயர்த்துவாருன்னு சொல்லி நம்ம படித்தோம். அப்போ வந்து நம்ம தேவன் ஏன் உயர்த்தாருன்னா அது ஒரு காரியத்துக்காண்டி தான் உயர்த்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கனாக்கி ஒரு காரியத்துக்காண்டி ஆண்டவர் உயர்த்துதார். அதை நம்ம செய்யும் பொழுது ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க முடியும். இப்போ நம்ம ஒரே ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கி எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி கர்த்தர் ஆண்டவர்னு சொல்லி எதுவுமே வரலைனாலும் அந்த எஸ்தர் வந்து ஜெபம் பண்ணுதாங்க. ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவருடைய அந்த ராஜா கிட்ட போகிறாங்க, துணிஞ்சின்னு போகிறாங்கன்னு வச்சுக்கிட்டோம். இல்லை சும்மா வந்து அவங்க அப்படியே நான் முறையாக சொன்னோன்னே நம்ம ஜாதியெல்லாம் அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா போகலை. அப்போ ஆண்டோடைய ஜெபங்கும்போதே பார்த்திங்கன்னா ஆண்டோட பேசக்கூடிய காரியங்கள், அதில் வார்த்தைகள் வரலனாலும் அவங்க செஞ்ச காரியங்கள் என்னென்னா ஜெபத்தின் மூலமாக தான் வெற்றியை சுதந்திரிச்சாங்க. அதுக்கு வந்து ஆண்டவர் முன்னாலேயே பார்த்திங்கன்னா அந்த எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கனாக்கி அந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள நடத்துகிறதே ஆச்சரியமாக இருக்கும். கடைசி வரை பார்த்திங்கனாக்கி அந்த ஞானத்தை கொடுத்தது ஆண்டவருடைய ஆவியானவர் தான். அதை நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக அந்த எஸ்தர் புஸ்தகத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். எஸ்தரை ராணியாக உயர்த்ததுக்கு அவங்க வந்து அனாதையாக இருந்தாங்க, பெரியப்பா தான் வளர்த்தாரு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் படிக்கலாம். அப்போ அது ஒரு காரணம் இருந்துச்சு. அவங்க காரணம் என்னன்னா யூதர்களை வந்து வந்து அழிக்கிறதுக்கு பார்க்க அந்த ஆமான்கவன், அந்த ஆமனை பற்றி நிறைய நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அவன் வந்து ஏன் இப்படி இருந்தாங்கிறத படிக்கலாம். அப்போ வந்து அந்த யூதர்களை அழிக்கணும், அந்த அழிக்கணுன்னாக்கி இவன் வந்து ராஜாவுக்கு ரொம்ப, அதாவது ரெண்டாவதாக இருந்தான். அவன் ராஜா சொல்லலைனாக்கி ராஜா சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ராஜா இல்லைன்னா இவன் தான். அப்படி இருந்த நேரத்தில் தான் வந்து எல்லா சகல பிரபுகளுக்கும் மேலான உயர்த்தி அவனை வச்சுருந்ததுனால அவனுக்கு நிறைய காரியங்கள், அவனுக்கு எல்லாம் செய்யறதுக்கு காரியங்கள் இருந்ததுனால அவன் வந்து அழிக்க பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தை வச்சுருந்தார். ஏன்னா எஸ்தரை வந்து கொண்டு போன நோக்கம் வந்து இங்கே வந்து ஆண்டவர் மீட்பு இருந்தது. அவர் வந்து ஒரு மீட்பை பெறுறதுக்கு தான் அவர் வந்து ஒரு திட்டத்தில் தான் எஸ்தரை வந்து அழைக்காரு. நீ ஒன்று செய்யணும், அதுக்காண்டி தான் நீங்கள் ராணியா அப்படின்னு சொல்லி. எத்தனையோ ராணியா அந்த அம்மாவை அழைக்க முன்னாடி நீங்கள் அந்த எஸ்தர் படித்தா தான் உங்களுக்கு புரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களெல்லாம் கூப்பிட்டு போய் கடைசியில் எஸ்தர் தான் அந்த ராஜா வந்து தேர்ந்தெடுப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டோடைய நோக்கம் தான் அதெல்லாம். ஆண்டோடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சு தான் நம்மளை நிறைவேற்றுறதுக்கு தான் நம்மளை அழைக்காருன்னு சொல்லி இந்த எஸ்தர் புஸ்தகத்துலேருந்து படிக்கலாம். அவங்க வந்து அதை வந்து என்ன செஞ்சாங்க, அதை செஞ்சு முடித்தாங்க. அதை செஞ்சு முடிக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த முருதைகா சொல்றாரு. அவள் உதவி செய்ய மறுத்தா நீயும் அழிஞ்சு போவா, நீயும் அழிஞ்சு நீயும் உன்னைய வந்து விடமாட்டாங்க, நீயும் வந்து அழிஞ்சு போவா அப்படின்னு சொல்லி இந்த முருதைகா வந்து அதுக்கு சொல்கிறாரு. சொன்னாலும் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து செய்யவும் செய்கிறாங்க. அந்த நமக்கு வந்து ஆண்டவர் இந்த பதவி தந்தது ஏதோ நோக்கம் இருக்குது அப்படின்னு முருதைகா சொன்னோன்னா அவங்க உணர்ந்துக்கிட்டு தேவனுடைய மேலான நோக்கத்துக்கு வந்து அவங்க வந்து அந்த திட்டத்தை நிறைவேறதுக்கு வந்து அவங்க வந்து அர்ப்பணித்து அவங்க வந்து தைரியமாக நிற்காங்க. ராணி வந்து நிற்காங்க. ஒரு 2 பேரையும் அழைச்சிருந்த நோக்கம் வந்து நிறைவேறுது. அந்த புஸ்தகத்தில் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுடைய ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. யூதர்கள் எல்லாம் அழிக்க பார்த்து ஆமானை கொன்னுட்டு அவங்கள வந்து தூக்கு மரத்தில் போட சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன விடுதலை கிடைக்குது, எஸ்தருக்கு என்ன மேன்மை கிடைக்குது, முருதைகாவுக்கு என்ன மேன்மை கிடைக்குது, 2வதாக வைக்கிறாண்டவர். அப்போ வந்து பாருங்க, எஸ்தரையும் முருதைகாவும் அழைத்த நோக்கத்தை அவங்க வந்து நிறைவேற்றும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் அவங்க நிறைவேறது முடியுது. அப்போ பிசாசனம்னு சொல்கிற காரியங்கள் எத்தனையோ திட்டங்கள் போடுவான். ஆனால் அதுலேருந்து விடுதலை தரதுக்கு தான் ஆண்டவர் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த தேர்ந்தெடுப்பின் காரியங்களை நமக்கு சரியாக செஞ்சோம்னாக்கி அதில் மேலான நோக்கம் இருக்கும். நம்மளை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நம்முடைய ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிலர் சொல்லுவாங்க, மனுஷனை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிம்பாங்க. ஆனால் மனுஷனை வச்சு தான் ஆண்டவர் செய்கிறாரு. முதலாவதே மனுஷனை தான் உருவாக்கி அவனை கொண்டு போய் தோட்டத்தில் வச்சு அவங்க கூட உலாவினார்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ மனுஷனை கொண்டு ஒரு நோக்கம் வச்சுருக்காரு, ஒரு திட்டம் வச்சுருக்காரு, அதை நிறைவேற்றாரு. அதனால் நாமளும் பாருங்கள் அவர் நோக்கம் நிறைவேறதுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன எங்களை வாழ்க்கையில் வைக்கிறதுக்கு நிறைவேறதுக்கு உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய தீர்மானம் என்னவோ அழைச்சிச்சிருக்கீங்க, அந்த தீர்மானத்தின்படி எங்களை அழைச்சதை நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய திட்டத்துக்கு நாம் முற்றிலுமாக அர்ப்பணித்து அவருடைய நாம மகிமைப்பட தான் நம்மளை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையாக நம்பி நம்ம அவருடைய வாழ்க்கையை முழுதுமாக அவர்கிட்ட அர்ப்பணிப்போம். சித்தம் செய்யும் ஆண்டவரே,
எங்கள் சித்தம் எங்கள் சித்தத்துப்படி நாங்கள் நடக்கிறதுக்கு நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் கீழே விழுந்துடாதபடி எங்களுக்கு ஆவியான உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபித்து ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளணும். அதுதான் நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது. அந்த ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாருன்னு எதுக்கு சுதந்திரிச்சு எது திட்டத்தை நிறைவேற்றினாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எஸ்தர் புஸ்தகத்தில் சங்கீதத்தில் 89:3-4 படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7:16-17 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை. ஏன்னா நான் சொன்னேன் தாவீதை ஆசீர்வதிச்சார், இது ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார் இப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அது அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுவார். உடன்படிக்கை பண்ணி உன் சந்நிதியை நிலைப்படுத்தி தலைமையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன்னு சொல்லி சொல்கிறார். எப்படி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுதார் தாவீதோட? அவர் இந்த 2 சாமுவேல் நீங்கள் 7 நீங்கள் ஃபுல்லும் படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அவர் ஆலயம் கட்டணும்னு ஒரு நாத்தான்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை வேண்டாம்னு சொல்லுவார். வேண்டாம், சாலமோன் உன் பையன் தான் கட்டுவான், உன் பையன் அப்படி இருந்தாம்னாக்க உன் பையன் உன்ன மாதிரி இருந்தாம்னாக்க நான் அவனை உன்னே மாதிரி ஆசீர்வைப்பேன், அவன் இல்லைன்னா தான் அவன் விழுந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். தலைமுறையாக உன் சிங்காசனத்தில் மாதிரி நீ இருந்திய இந்த சிங்காசனம் அதை மாதிரி உனக்கு உன் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கையை செஞ்சு ஆண்டவர் நிலைப்படுத்துவார். தலைமுறையாக நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அந்த தகப்பனுக்கு அர்ப்பணித்ததுனால தாவீதை பாருங்கள் எப்படி ஆசீர்வதிச்சார். அவங்க பிள்ளைங்கள்லாம் தவறு செஞ்சாலும் அப்பப்போ தண்டனை கிடைச்சிது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார். அதனால் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நம்மளை அழைச்சிருக்காரு, நம்மளை எதுக்காக வச்சுருக்காரு, நமக்கு ஒரு காரியங்களை செய்ததுக்கு நம்மளை வச்சுருக்காருன்னு சொல்லி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். தாவீதுக்கு செஞ்சது மாதிரி தலைமுறையாக நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும். நம்முடைய வீடு, நம்முடைய சந்ததி எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுல நம்ம உறுதியாக நின்னோம்னாக்கி ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அடுத்தது இந்த 2வது பார்த்தீங்கன்னாக்கி மல்கியா 3:18 பார்த்தீங்கன்னாக்கி நீதிமான் துன்மார்க்கன் ஊழியம் செய்யாதவனுக்கெல்லாம் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவரை எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை தாவீதை போலையும் இந்த காரியங்களில் நாம் என்ன செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீதிமானாக இருக்கட்டும், துன்மார்க்கம் என்னது, துன்மார்க்கன்னா என்னது, நீதிமான்னா ஆண்டவருடைய ரத்தத்தினா கழுவப்பட்டவன், ஊழியம் செய்தவன்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கவனுக்கும் ஊழியம் செய்தவனுக்கும் நான் வித்தியாசத்தை நான் வரும்போது காட்டுவேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த காரியங்களில் நம்ம ஆண்டவருக்குன்னு என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஆண்டவருக்குன்னு என்ன செய்யாமல் இருந்திருக்கோம், அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு வித்தியாசத்தை காண்பிக்க செய்வேன்னாக்கி ஆண்டவர் வரும்பொழுது நம்மளை எப்படி அவர் நடத்துவார். இப்போ தலைமுறையாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார் தாவீது. நாம் எப்படி இருக்கோம், இந்த ஊழியம் செய்கிறோமா, நம்ம நீதிமானாக இருக்கோமா, நம்ம கடைசி இந்த வெளிப்படுத்தல் நீங்கள் படிச்சிங்கன்னா தீமை செய்யணும் நீதி உள்ள நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் கொண்டு வரேங்காரு. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை தந்திருக்காரு. அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துருக்கோங்கிற கணக்கு நம்ம ஒப்பிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்த போகிறாரு, நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க போகிறாரு, நம்முடைய தலைமுறைகளை, நம்முடைய பிள்ளைகளை நம்மளை எப்படி நடத்த போகிறாரு அப்படிங்கிற காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள் இதில் இருக்குது. அப்போ இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கோங்கிற அந்த வித்தியாசத்தை காண செய்வோங்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக நாங்கள் வாழணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கார். நமக்கு துன்மார்க்கன் நீதிமான் அவன் அந்த மாதிரி அவர் ஊழியம் செய்தவனுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறாரோ அதை நமக்கு செய்கிறதுக்கு நமக்கு என்ன அழைப்பு இருக்குது, அந்த அழைப்பை நீங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த அழைப்பில் நாங்கள் இந்த எஸ்தர் இருந்தாங்கல்ல, எதுக்காக அழைச்சார், யூத குலத்தை காப்பாற்றுறதுக்காண்டி, நம்மளை எதுக்காண்டி அழைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நம்ம அறிஞ்சிக்கிட்டு நம்ம ஜெபித்து ஆண்டவர் என்ன நமக்கு சொல்கிறாரோ அதன்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்து அவருடைய கரத்தில் இருக்கோம். ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கோமா, அவருடைய கரத்தில் இருக்கோமா, அவர் சொல்கிறத நம்ம கேட்குறோமா, அவர் நடத்தப்பட நம்ம அர்ப்பணிச்சிருக்கோமா அப்படிங்கக்கூடிய காரியங்களை நம்ம செய்து நம்ம பிள்ளைகளை எல்லாத்தையுமே அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கி அப்படி நம்மளோட இந்த வசனங்கள் மூலமாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த தலைமுறையாக தாவீதுக்கு செய்தது போல் நமக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.
ஆராதனை உமக்கு ஆராதனை. குத்து விளக்கின் மத்தியிலே லாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே லாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்கினி சோலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்கினி சோலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்கள் வண்ணத்திற்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த குணங்கள் இல்லாதபடியும் பிசாசுக்கு தின்று எப்படி ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் சொல்லி ஜெயிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருக்கிறோம் என்ற இந்த விசுவாசத்தை நாங்கள் வாழக்கு கற்றுத்தாங்க. உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடி ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உங்களுடைய திட்டங்கள் என்ன, உங்களுடைய தீர்மானம் என்ன என்று நீங்கள் அழைத்த நோக்கத்தை ஆண்டவரே தலைமுறையாய் தாவதுக்கு உடன்படிக்கை பண்ணி நடத்தினீரே சுவாமி. அதுபோல் நடத்தி செல்ல வேண்டுமாய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில என்ன திட்டம் இது எஸ்தர் வாழ்க்கையில வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்ற
பேசினது போல எங்களுடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறோ, என்ன திட்டங்கள் வைத்து எங்களை அழைத்து வைத்திருக்கீங்களோ, எங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்து வைத்திருக்கீங்களோ, அதை நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு செயலாற்றி வாழ்க்கையிலே நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க சுவாமி. தகப்பனே, நீதிமானுக்கும் ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஆண்டவரே பலன் கொடுக்கிறவராய் நீர் வரப்போகிறவராய் இருக்கிறபடியால் நாங்களும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே உமக்கு பிரியமாகவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாங்கள் வாழ எங்களுக்கு நீ கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் வழி விலகி போகி விடுகிறோம் தகப்பனே. அப்படி நேரத்திலே ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை மெல்லிய சத்தத்தை எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலே நீ துணிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நேரான பாதையிலே எங்களை நடத்தி செல்கிற கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறபடி இந்த கரத்திலே நாங்கள் இருக்கும்படி ஆண்டவரே எங்களை இந்த நாட்களிலே நீர் வழி நடத்த போறக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடத்தி கொண்டு இருக்கிறபடியா நன்றி. எல்லா தடைகளையும் நீக்கிற தேவன் நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. தடை செய்கிற பிசாசின் எல்லா திட்டங்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் விலக்கி காத்து எங்களை ஆண்டவரே உயர்த்தி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்த. என்னிடத்துல வருகிறவன் புறம்பே தழுவுதல் என்று சொன்ன தேவன் உம்மிடத்தில் வரும் பொழுது மனம் திரும்பி வருகிற ஒரு பாவியும் ஆண்டவரே புறம்பே தள்ளாத தேவனாக இருக்கிறபடியால் உண்மையாக உம்மிடத்தில் மனம் திரும்பி உம்முடைய ஆண்டவரை பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய கருத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள எந்த தடையும் இல்லை என்று நாங்கள் விசுவாசித்து இந்த நாட்களில் வருகிறோம் சுவாமி. கேட்குற பிள்ளைகளுக்கும் அப்படியே நீ எந்த தடையை சத்துரு கொண்டு வந்தாலும் அத்தனை தடைகளிலிருந்து எங்களை நீ ஆண்டவரே நீதிமானாய் மாற்ற வல்லமுள்ள தேவன் எங்களை அழைத்து வைத்திருக்கீங்க. அந்த நோக்கத்தை நாங்கள் ஆண்டவரே அதில் நடந்து செல்ல ஆண்டவரே தடைகள் அநேக தடைகள் உண்டு ஆண்டவரே. அந்த தடைகளை எல்லாம் நீக்கிற ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்ல வேணுமா இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி நீ செய்து வழிநடத்த போறக்காக நன்றி. வசனங்களை தியானிக்கட்டும், வசனங்கள் மூலமா நீங்க பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. இந்த வசனங்களை ஆண்டவர் இந்த குணங்கள் இல்லாதபடி ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற எஸ்தரை போல அந்த குணத்திலே இருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. உம்முடைய கரம் எங்களை உயர்த்தும் முறை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளே உம்முடைய வசனங்களிலே உம்முடைய பாத்திலே அமர்ந்திருக்க எங்களை கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படியே கேட்கிற பிள்ளைகளை நீ செய்து வழிநடத்த போறக்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி. இப்பவும் இருக்கிற தடைகளையும் நீங்கள் நீக்கி எங்களை வழிநடத்தணுமா ஜெபிக்கும். நாங்கள் போகிற இடத்திலும் வருகிற இடத்திலும் உம்முடைய கண்களிலிருந்து நாங்கள் கிருபையை பெற்றுக்கொண்டு நாங்கள் போடும் பொழுது மனிதத்திலிருந்தும் நாங்கள் ஆண்டவரே அந்த இரக்கங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. நீங்கள் இரக்கம் செய்யுங்க, அப்பொழுதுதான் நாங்கள் உலகத்திலே நாங்கள் அந்த காரியங்களை செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த நாட்களே உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எல்லா தடையும் நீக்கி எங்களை வழிநடத்த வல்லமுள்ள தேவன் உங்களுடைய கருத்தில் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக பலப்பட வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்கள் வளர்த்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற நல்ல ஜெபத்தை கேட்டு பரிவர்த்தம்னா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வளர்த்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் நமக்கு சேர்த்துக்கிறேன். ஏசு ரச்சனை நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.